அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நிலத்துல ஏர் ஓட்டுறாங்க. அது டிராக்டருக்கு பின்னாடி கொக்குங்க எவ்வளோ அழகா அதில் இருக்கிற பூச்சி இவங்களை வெளியே வரும்ல, அப்போ எடுத்து டக்கு டக்குன்னு சாப்பிட்றதுக்காக பின்னாடியே அந்த டிராக்டர் பின்னாடியே போயிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்க முடியாது. இது எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, காட்சி, அருமையான காட்சி எனக்கு கிடச்சிருக்கு. நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். இது எல்லோருக்கும் பகிரணுன்ட்டு எல்லோருக்கும் பகிர்ந்திருக்கேன். பாருங்கள், ரசிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். விவசாயத்தை நம்ம பண்ணும்போது இயற்கையோடு நம்ம ஒன்றித்து வாழறோம்ல, அதுதான் இந்த காட்சி. நம்ம இயற்கையோடு ஒவ்வொரு நாளும் இயற்கையில் எவ்வளோ ஒன்றிப்பாக இருக்கிறோம் பாருங்கள். பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு அது பெரிய வண்டின்னு கூட தெரியாமல் அது பின்னாடியே போயிட்டு அழகாக லைன் கட்டிட்டு போகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குற காட்சி அருமையாக இருக்குது. அந்த சேடையில் பூச்சிங்க எல்லாம் வெளியே வரும். இப்போ டிராக்டர் ஓட்டுறது, எந்த ஏராலும் மாடு ஓட்டினாலும் சரி, டிராக்டர் ஓட்டினாலும், டிராக்டருக்கு அது பயப்படலை. அவ்வளோ பெரிய டிராக்டர் சவுண்டு போட்டுன்னு கட்டுன்னு சவுண்டு போட்டுன்னு போகுது. அந்த சவுண்டுலேயும் அதெல்லாம் பின்னாடியே ஒவ்வொன்றும் பறந்து போய் உக்காந்துட்டு அந்த ஏர் கலப்பிக்கு பின்னாடியே நவுந்துட்டு போயிட்டே இருக்குது பாருங்கள். லைன் கட்டிட்டு அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிஜமாக எனக்கு இந்த காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கோ என்னன்னு தெரியல, எனக்கு ஒவ்வொரு அசைவுகளும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க அந்த டிராக்டர் ஓட்டுற தம்பியும் நல்லா அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டே வராப்புல. இந்த கொக்குங்களும் பாருங்கள், கொக்கில் 3 விதமான கொக்கு இந்த இடத்துல இருக்குது. கருப்பு கொக்கு ஒன்று இருக்குது, வெள்ளை கொக்கு, அப்புறம் நாரை கொக்குன்னு ஒன்று. இந்த நார்மலாக நம்ம எப்பவும் பார்ப்போம் நம்ம ஊரில் அந்த கொக்கு. இது 3 கொக்கும் இதில் அழகாக பறந்து போகிறது, பறந்து வர்றது, அழகாக உட்கார்றது, லைன் கட்டின்னு உட்கார்றது, இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குற. அவ்வளோ ஓடுது பாருங்க, சூப்பராக பின்னாடியே எவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணுக்கொள்ளா காட்சி இது. ரொம்ப அற்புதமாக அந்த பின்னாடியே அப்படியே போகுதுங்க பாருங்கள். பறந்து உட்காந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நிஜமாக இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது எனக்கு. அதனால தான் இதை நான் பதிவு பண்ணேன். சரி, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த நிலம் உழுகிறப்போ இந்த தண்ணி, அதில் எவ்வளோ தண்ணி இருந்து உழுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உள்ளே இருக்கிற புழு எல்லாம் வெளியே வரும்ல, அதை அப்போ டக்குன்னு பிடிச்சி சாப்பிடும். அதுக்கு தான் இது. இப்போ அவ்வளோ லைன் எவ்வளோ பாருங்கள், சூப்பராக லைன் பின்னாடியே போயிட்டே இருக்குது பாருங்கள். ஒன்று அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. டிராக்டர் கூடவே பின்னாடி போயிட்டே இருக்குது. அழகாக இருக்குது. உண்மையிலே பார்க்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த காட்சிகள். இறைவன் எப்படியெல்லாம் படைச்சி எப்படிலாம் நமக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், வாழணும் அப்படின்ற ஒரு வரைமுறையை நமக்கு இறைவன்கள் கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு நம்ம எவ்வளோ ஒன்றிப்பில் இருக்கிறோம். அது ஒரு பறவை, அதுக்கு அது பெரிய ஒரு மிஷினு. ஆனால் சாதாரண இதில் போச்சுன்னா கிட்ட வராது. இங்கே சேடையில் போய் ஓட்டும்போது அந்த டிராக்டரு கூட பின்னாடி, அது டிராக்டரு ஒரு மிஷினு அதுன்றது தெரியாமல் அது பின்னாடியே போயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு தேவையான உணவு கிடைக்கிது. அந்த உணவுக்காக அது நம்ம அது எடுத்துகிட்டு போகணும். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அது போயிட்டு எடுக்குது. நம்ம கூட அப்படி தான் இருப்போம். நமக்கு ஏதாச்சும் தேவை அப்படி இருக்குதா, அது நம்ம அங்கே போய் எடுக்க முடியும்னா எடுத்துக்கலாம் அப்படின்றது மாதிரி தைரியமாக தான் போவோம், எடுப்போம்ல. அதுமாரி தான் இதுவும் போயிட்டு அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க பாருங்கள். இந்த காட்சியை நிஜமாக சொல்கிறேன், என்னால் 3 நாளாக நான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன். லைவ் கூட இது தான் போட்டிருப்பேன். இந்த இதுதான் லைவ். ஆனால் நான் இப்போ எடுக்கிறது பக்கத்தில் போய் எடுத்திருக்கேன். ரொம்ப கிட்டக்க தான் நின்று எடுத்திருக்கேன் இதை. எனக்கு கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கிளியர் அந்தளவுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன்.
மற்ற லைவ்லாம் போடும்போது அது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. அதில் அவ்வளோ தெரியாது. தூரத்துலேருந்து தான் பண்ணியிருக்கேன் லைவில் கூட. இதில் நல்லா நான் ஓரளவுக்கு பாருங்கள் அழகாக பறந்து அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்க முடியுமா நம்மளால்? தூரத்தில் எங்கேயோ இருந்து பார்த்துருக்குறோம். இதுமாரி பறந்து போகுது, பறந்து வருதுன்னு. அங்கே முன்னாடி ஏர் ஓட்டியிருந்த கழனிக்கு போய் உக்காந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.